ஹலோ யுவர்ஸ், இன்னைக்கு வந்து டீ, காஃபி. டீ பார்த்தீங்கன்னா, டீ கடைன்னு நம்ம சொல்லுவோம். அது ஆனால் காஃபியும் அங்கே கொடுப்பாங்க. ஆனால் காஃபி கடைன்னு சொல்கிறதில்ல. ஏன்னு சொல்லிட்டா, டீ தான் அங்கே மோஸ்ட்லி நிறைய விற்றுக்கிட்டே இருக்கும். டீ வந்து வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. ஏன் நிறைய பேர் டீ லைக் பண்ணுறாங்க காஃபியை விட அப்படின்னு பார்த்தோம்னா, டீ வந்து நமக்கு ஒரு வேலை செய்கிறதுக்கு சுறுசுறுப்பு கொடுக்குது, எனர்ஜி கொடுக்குது. அது குடித்ததுமே நமக்கு வேலை செய்யணும்னு தோணும். அது மட்டும் இல்லாமல் அது எல்லாருக்குமே தேவையாக இருக்குது. எல்லோரும் வேலைக்கு போகிறாங்கங்கும்போது அசதியாக ஒரு வேலையை செய்ய முடியாது. நம்ம அதை வந்து கான்சன்ட்ரேஷனோட பண்ணணும்னா நமக்கு வந்து என்ன தேவைன்னா டீ தேவைப்படுது. இப்போ காஃபி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறையா சாப்பிட்டோம், சப்பாத்தி நிறையா சாப்பிட்டோம், பூரி நிறையா சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னா, அது வந்து செரிக்கிறதுக்கு செரிமானத்துக்கு நம்ம என்ன பண்ணலான்னா காஃபி குடிக்கலாம். இப்போ அதுக்கு தான் காஃபி சாப்பிட்றோம். இன்னொன்று டீ நிறைய நம்ம வந்து குடிக்கக்கூடாது. டீ வந்து கொஞ்சம் அளவாக தான் குடிக்கணும்னு சொல்கிறாங்க. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டீ நம்ம நிறையா குடித்தோம்னா குடிச்சிக்கிட்டே இருக்க இருக்க நம்ம ஸ்கின்னும் என்ன ஆகிடும்னா டீ மாதிரி டார்க்காக நம்ம ஸ்கின் கலர் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ யுவர்ஸ்.